அனைவரையும் வணங்குகிறேன். மதுரை கூடலூர் கிழார் என்ற ஆசிரியரால் இயற்றப்பட்ட முதுமொழி காஞ்சி என்ற பாடலின் விளக்கத்தை இன்று நாம் பார்க்கிறோம். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. காஞ்சி என்றால் மகளிர் இடையில் அணியும் அணிகலன். இது பல மணிகளால் கோர்க்கப்பட்ட அணிகலன். அதுபோல் காஞ்சி மணிகளைப் போல் முதுமொழிகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட நூல் முதுமொழி காஞ்சி. இதை கற்கும் நபர்களுக்கு தேன் சுவைமிக்க அனுபவத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த நூல் 10 செய்யுள் உடையது. ஒவ்வொரு செய்யுளிலும் 10 பாடல் வீதம் 100 பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு செய்யுள் துவக்கத்தில் கடலால் சூழப்பட்ட உலகத்து மக்களுக்கு எல்லாம் என்று ஆரம்பிக்கும். தன் கருத்தை கடலால் சூழப்பட்ட மக்களுக்கு எல்லாம் வழங்குகிறார் கூடலூர் கிழார். இன்று இதில் முதல் 10 பாடல்களான சிறந்த 10 விளக்கத்தை நாம் பார்ப்போம். கல்வி கற்பதை விடவும் மிகவும் சிறந்தது ஒழுக்கம் உடைமை. அன்போடு இருப்பதை விடவும் சிறந்தது பிற மக்களிடம் அருளோடும் இரக்கத்தோடும் இருப்பதாகும். நான் படித்த மேதை என்று சொல்லப்படுவதை காட்டிலும் கற்ற கல்வியை மறவாமல் இருப்பது மிக சிறந்தது. இதுல சிறந்ததென்று என்று வருகிறது, அதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சிறந்ததென்று என்றால் சிறப்பு கூட்டல் அன்று, அன்று என்றால் இல்லை என்று இங்கு பொருள்படாது. இல்லை அப்படிங்கிறது இங்கு பொருள்படாது. அதாவது சிறந்ததென்று என்றால் அதை விடவும் மிக சிறந்தது என்று பொருள்படும் இங்கே. அதுபோல் வலிமையில் சிறந்தது உண்மையை பேசுதல், உண்மையாக இருத்தல், உண்மையாக நடத்தல். மிகவும் வலிமை தரக்கூடும். உண்மையாக இருந்தோமையானால் நாம் மிகவும் வலிமை உடையவர்களாக இருப்போம். இளமையோடு இருப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பு உடல் நோய் இல்லாமல் இருப்பது. அதாவது நம்ம இளமை பருவத்தில் எப்போதுமே நோய் இல்லாமல் இருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு காலத்துக்கு அப்புறம், ஒரு எபோவ் 60 ஏஜுக்கு அப்புறம் நம்ம இளமையாக இருக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு நோய் தாக்கும். அப்போ அந்த நோய் வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இளமையோடு இருப்பதை விடவும் நோய் இல்லாமல் இருப்பது தான் மிகவும் சிறப்பு என்று கூறப்பட்டுள்ளது. நலமான அழகோடு இருப்பதை விடவும் சிறந்தது நாணம் உடைமை. இங்கு நாணம் அப்படின்னா ஒரு வெக்கம் அப்படிங்கிறது வேணும், தயக்கம் அப்படிங்கிறது வேணும். நாணுதல், நன்னுதல் அப்படிங்கிறது பொருள்படும். அதாவது நன்னுதல்னா வெட்கம். அதாவது கெட்ட காரியங்கள், துஷ்ட காரியங்களை செய்ய நாம் நாணம் கொள்ள வேண்டும். நல்ல காரியங்கள் செய்ய நாம் துணிவு கொள்ள வேண்டும். மது அருந்துக அப்படின்னு ஒரு நண்பர் மது அருந்தலாம் வா அப்படின்னு கூப்பிடும்போது வேண்டாம், நான் வரவில்லை, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது ஒரு வெக்கம் நமக்கு வரணும். ஒரு பழி செயலோ குற்றச் செயலோ செய்யும்போது செய்ய துணிவு கொள்ளக்கூடாது, நாணம் கொள்ள வேண்டும். அதிலிருந்து பின்வாங்குதல் அப்படிங்கிறது இங்கே பொருள்படும். அதுதான் நலமான அளவோடு இருப்பதை விடவும் சிறந்தது நாணம் உடைமை அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. நல்ல குலம் வேண்டுமென்றால், நம் குடும்பத்தில் நல்ல குலம் அப்படிங்கிற நல்ல குடும்பத்து அப்படின்றால் ஆண் பெண் இருவருக்கும் ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்த ஒன்றை கற்பதை விடவும் கல்வி கற்ற ஆசிரியரை வழிபடுதல் மிக சிறந்தது. அதாவது நம்ம கல்வி கற்பதை காட்டிலும் அந்த கல்வியை யார் கற்றாரோ அவரை நம்ம வழிபடணும். மாதா பிதா குரு அப்படிங்கிறது ஒரு தெய்வம் போல. ஏனால் அவருக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. அப்போ நம்ம ஆசிரியரை வழிபட வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகைவரை தண்டித்தலை விடவும் நம்மை செல்வந்தராக மாற்றுவது மிக சிறப்பு. வலிமையுடையவராக நாம் மாற்றுவது. நமக்கு வேறுபாடோடு இருப்பவர், பகை உணர்வோடு இருப்பவர் இருந்தாரேனால் அவருக்கு மாறுபாடோடு இருக்கக்கூடாது. அவரோட நம்ம சண்டை செய்யக்கூடாது, சச்சரவு செய்யக்கூடாது. அதற்கு மாறாக நாம் வலிமையோடும் செல்வந்தரோடும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் விளக்கம். அதேபோல் செல்வத்தை சேர்ப்பதை விடவும் அதிகமான செலவு செய்யாமல் இருப்பது சிறந்தது, மிகவும் நன்று என்று கூறப்பட்டுள்ளது. இப்போ 60,000 ரூபாய் நமக்கு வருமானம், ஒரு மாத வருமானம் வருகிறது என்றால் செலவு பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாயா ஆகும். ஏன்னா ஆடம்பர செலவு, அந்த ஆடம்பர செலவு நம்ம அழிவு பாதைக்கு கொண்டு போகும். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டு, செல்வத்தை சேர்ப்பதை காட்டிலும் அதிகமான செலவு செய்யாமல் இருப்பது மிக சிறந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கண்ட கூடலூர் கிழார் கூறிய கருத்துக்களை எல்லாம் பின்பற்றி நாம் வளமோடும் சிறப்போடும் வாழ்வோமாக. மிக்க நன்றி.